ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து தேங்காய் ஊற்றி சாப்பாடு வந்து வெள்ளை சாப்பாடு நல்லா சூடாக ஆக்கி தேங்காய் ஊற்றி இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இப்போ அது அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிட போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து நான் உப்பு போட்டு தான் ஆக்கியிருக்கேன். அதனால உப்பு வந்து சேர்க்க மாட்டேன். எனக்கு வந்து சாப்பாடுக்கு தேவையான உப்பு வந்து நான் சாப்பாட்லேயே போட்டு ஆக்குனதுனால இது 2 மட்டும் போட்டால் போதும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சோறு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு மீன் குழம்பு வச்சுருக்கேங்க. மீன் குழம்பு இருந்தாலும் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி தோணுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய்ங்க. அதனால வாசம் சும்மா அருமையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. நான் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சின்ன பிள்ளைகள வந்து குழம்பில்லாத காலங்களில் வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பிணைஞ்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கேன். அம்மா கை பட்டாவே அது ஒரு ருசியாக தான் இருக்கும். சின்ன பிள்ளையில சாப்பிட்டதுங்க, அதோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் சோறு சாப்பிட போகிறேன். வெறும் உப்பும் தேங்காயும் சேர்ந்ததே அவ்வளோ அமிர்தமாக இருக்குதுங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 1 வருஷத்து குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரம் வந்து அவ்வளோவா சேர்த்த மாட்டாங்கல்லங்க சாப்பாடு ஊட்டும் போது. நாங்களாம் எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா மைய நசிச்சு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ அதுதான் ஊற்றி தருவோம். பெரும்பாலும் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. உண்மையாலுமே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. அந்த காலத்தில் சாப்பிட்டாடு எல்லாமே இப்போ யார் சாப்பிட்றோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். கம்மஞ்சோறு, ராய்க்கூழ், இது கோதுமை சோறு அப்படியாக்கி தின்னாங்க. ரொம்பவும் பஞ்சம் இருக்கிற காலத்தில் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மிளகுடி எல்லாம் அரைச்சி வச்சு கம்மஞ்சோத்துக்கே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் மிளகுடியும் போட்டு தான் பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. சாப்பாடு இந்த மாதிரி ஆக்கி பிசைறதுல தான் இதோட ருசியே இருக்கும். அதனால் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பார்த்தீங்களா, மிளகாத்தூள் போட்டதுமே சாப்பாடு வந்து நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள்.
ஒன்றுக்கு ஒன்று விட்டது இல்லைங்க. சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. குழம்புலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கவே வேணாங்க. இந்த மாதிரி டக்குன்னு தேங்காய் ஊற்றி ஒரு துளி மிளகாடி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது. இல்லை மிளகாத்தூள் வேண்டாம்னா நீ வெறும் தேங்காய் கூட ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு ஆக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த தூளுப்பு போட்டால் எச்சு கம்மியாகும், கல்லுப்பு போட்டாலும் நொறுக்கு நொறுக்குன்னு வாயில் மெல்லு போடுவோம். அதிலே போட்டு ஆக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க, மனசுக்கு உண்மையாலுமே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. புது சப்ஸ்கிரைபர் தான், இப்போதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தாங்களாம், ரொம்ப நல்லா இருக்குது, தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ஒரு வார்த்தை வேணும், ஒரு மனசு வேணும். அவங்களுக்கு வந்து நான் நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோக்கு வந்து தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு தாங்க இருக்கேன். வியூவர்ஸ் தான் போக மாட்டேங்குது, என்ன காரணம் என்ன ரீசன் தெரியல. வருஷங்கள் தான் கடந்து போகுத ஒழிஞ்சு ஒரு மாற்றமும் தெரியல. இதுதான் மனசுக்குள்ள ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. சரி, நிச்சயமா ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையில போராடிட்டு இருக்கேன். தேங்காய் ஊற்றி சாப்பிட்றது வந்து எனக்கு வந்து வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்றோங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லைங்க. நல்லா வாய்க்கு ருசியான ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க, தேங்காய் ஊற்றி சாப்பிடுங்க. தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.